லோஸில் வாங்கிட்டு வந்தால் 2-3 செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. தக்காளி செடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பூவே வச்சிருச்சு. சரி எடுத்து நட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு போன தடவை எந்த இடத்துல தக்காளி செடி வச்சுருந்தோமோ அதே இடத்துல இந்த தடவை தக்காளி செடி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நட்டு வச்சாச்சுங்க. தக்காளி செடி, குடமிளகா செடி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருந்த கேப்சிகம் செடி எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இன்னும் நிறைய செடி முளைச்சிருக்கு. இன்றைக்கி டைம் இல்லை அப்படின்றதுனால வந்தாச்சுங்க. நல்ல புதினாவை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாயிடுச்சு புதினா சட்னி செய்யலான்ட்டு. பயங்கர வாசனைங்க. பறித்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம நிறைய பூச்செடிலாம் வாசத்துக்கு வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக புதினாவை பறித்து வீடு ஃபுல்லாக அங்கங்கே வச்சிடலாமான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ புதினா சட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா போட்டு வறுத்ததுக்கப்புறமா நம்மளோட புதினாவை சேர்த்துடலாங்க. புதினா வந்து ஒரு தடவை அலசினீங்க அப்படின்னா போதும். நல்லா அலசி எடுத்துகிட்டு ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜென்டிலாக ஒரு பரட்டி விட்டு அதை சுருங்குச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் புளி, தேங்காய் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க புதினா சட்னி. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே. இதை நீங்கள் ரைஸு கூட போட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்குங்க.